பிரீத்தன் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் ரிவ்யூ பண்ண போறோம். முடிச்சிடலாமா? முடிச்சிட்டா போச்சு. அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணுமே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். அவங்க போயிட்டான் வழக்கம் போல கூட காசி. ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு நினச்சி போராடி கடைசியில் செகண்ட் டே உங்களுக்காக பார்த்துட்டு வந்திருக்கேன். காசி படம் சிறப்பான சம்பவம், பட் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு போறது நல்லது, அவ்வளோதான் காசி. அபவ் ஆவரேஜ் மூவி. என்ன பிரீத்தன், எல்லா படத்துக்கும் இதே மாதிரி குறைச்சிட்டே போனா அப்போ எப்பதான் நம்ம எதிர்பார்ப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்? எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா ஒன்று பழைய படங்கள்ல இருக்கிற அந்த சீன்ஸை அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி போல இருக்குது, ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ ரிவ்யூக்குள்ளே போகலாம். என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவராலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் 3Dயில் பார்த்தேன். ஸோ அந்த டைனோசர்ஸ் காமிக்கும் போது முக்கியமாக மோசோசாரஸ், டைட்டனோசாரஸ், கோட்டல் கோட்சல் கோட்ஸ், அப்புறம் அந்த டீரெக்ஸ், அப்புறம் டீரெக்ஸ், இதெல்லாம் முக்கியமாக கொஞ்சம் அந்த 3D எஃபெக்ட்ல ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு பக்காவான படமா தெரியல, 3D எஃபெக்ட் பக்காவா தெரியலன்னு சொல்லுவேன். பட் இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு காசி. நல்ல ஒரு 3D எஃபெக்ட் இல்லை, ஆனா நம்ம பயங்கரமா இப்போ லயன் கிங் பார்த்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை காசி. பட் 3D வந்து ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போறீங்க, ஃபேமிலியாக போகும்போது ஒரு நல்ல ஜாலியான மூவியாக என்ஜாய் பண்ணலாம். ஸ்டோரின்னு எடுத்துக்கும் போது சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், ஒன்றுமே இல்லை. டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணோம், நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம். அதுக்குள்ளே இவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த ஃபேமிலி ஒருத்தவங்க மாட்டிருக்காங்களா, அவங்க யார், அவ்வளோதான். அந்த மாதிரியான சில விஷயங்கள். ஃபேவரட்டான சைல்ட்ஹுட் மூவியாக இருக்கும் அனகோண்டா 2. அதோட மெயின் ஸ்டோரி பிளாட் இதில் ஒரு சப் பிளாட்டாக இணைச்சிருக்காங்க. அது ஒரு சக்ஸஸ் இவங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா அதில் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வச்சு சில விஷயம் பண்ணியிருப்பாங்க, அந்த பூவோட என்ன சொல்லுவாங்க, மரகந்தம், இதை எடுத்து. ஸோ அது மூலம் மெடிக்கல் ஃபீல்டுக்கு யூஸ் ஆகும். அது சொல்லி அதுதான் அதுதான். ஸோ அது மூலியமா மெடிக்கல் ஃபீல்டுக்கு யூஸ் ஆக போகுது, சில மருந்துகள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி மூலியமா தான் ஒரு டீமை கூப்பிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அதே ஒரு சப்ளாட், அதுலேயும் ஒரு வில்லன் ஒரு அதே மாதிரி ஒரு இது எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய ஜுராசிக் பார்க் ஞாபகப்படுத்துறதுக்கான எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, நம்ம பார்த்து ரசிச்ச எலிமெண்ட்ஸ் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் ரீக்ரியேட் பண்ணது நல்லா இருக்கு காசு. ஓரளவுக்கு பியூர் PG-13, அது ஒரு டிராபேக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி இட்ஸ், ஏன்னா ஒரு பாஸ் மாதிரி கொடூரமா பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் மொக்கையா தெரியல. அந்த PG-13 புஷ் பண்ணியாவது ட்ரை பண்ணிருக்காங்களா, அந்த எட்ஜுக்கு புஷ் பண்ணியாவது ட்ரை பண்ணிருக்காங்களா, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்காங்களா, இல்ல அதுவும்? ஆமா, அந்த துண்டா கை தெரியுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான். லைட் மெச்சூரிட்டி, ரொம்ப பியூரா அப்படியே மறைக்கல. இல்ல டீரெக்ஸ் மட்டும் கம்மியா காட்டுறாங்களா, இல்ல டைனோசர் மொத்தமாவே கம்மியா தான் காட்டுறாங்க? அப்படி சொல்லலாம். டைனோசர்ஸோட என்ன சொல்றது, வெரைட்டி ஆஃப் டைனோசர்ஸ் அங்கங்க சின்ன சின்னதா காட்டினாலும் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப டைமிங் பீரியட் வந்து கம்மியா தான் இருக்கு காசி. ஜுராசிக் பார்க் அந்த மாதிரி படத்துல நான் எதிர்பார்க்கறேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டைனோசரோட பிரம்மாண்டத்தை காட்டுவாங்க, ஓகேவா. அந்த ஸ்டார்டிங் உள்ள போன உடனே அந்த பிரம்மாண்டத்தை காட்டி அந்த விஷுவலா காட்டி நம்மள என்ஜாய் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பயங்கரமான டைனோசர் கிட்ட ஒரு ப்ராப்ளம் மாட்டிப்பாங்க அவங்க. அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி கிரியேட்டிவா தப்பிக்க போறாங்க, அவங்க மாட்டிப்பாங்களா, ஃபர்ஸ்ட் தப்பிப்பாங்களா, யார் யார் தப்பிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான மூமெண்ட் இருக்கும். இவன் மாட்டிப்பான், இவன் செத்துருவான், அந்த மாதிரி நம்மள கெஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் இருக்கும், அவன் தப்பிப்பானான்ற மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கும். அதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு காட்டி ரிலீஃபா முடிப்பாங்க படத்தை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்றது அதுதான் எனக்கு தேவை ஒரு டைனோசர் படத்துல. இப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நான் பண்ணா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணி நினைக்கிறீங்களா அந்த படம்? இல்ல, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறது வந்து சர்வைவல். அது வந்து எல்லா படங்கள்லயுமே நம்ம நார்மலா ஜாஸ், அனகோண்டா, ஜுராசிக் பார்க்கு எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான படங்கள் எல்லாத்துலயுமே நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். அதை வந்து நல்லாவே கையாண்டிருக்காங்க. பட் அதான் சொல்றேன், பழைய படம் ஜுராசிக் பார்க் அளவுக்கு ஒரு அந்த ஃபீல்னு சொல்லுவோம்ல, நம்ம ரொம்ப பயப்படுவோமா, டெரிஃபிக்கா இருந்துச்சு, அந்த மாதிரி இல்லை. அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். பட் ஜுராசிக் வேர்ல்டு அளவுக்கு நம்ம சர்வைவல் ஸ்கில்லை யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து நம்ம இப்பெல்லாம் தப்பிக்கணும், மாட்டிக்கிட்டோம், நெக்ஸ்ட் யாராவது சாவ போறாங்களா, அந்த மாதிரியான மொமெண்ட் கொஞ்சம் இருக்கு காசி. நல்ல ஒரு தேட்டர், பெஸ்டான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இன்னும் செம்மையா இருக்கும் காசி. 3D வித் PVR சினிமாஸ், பிக்சல் ஸ்கின், ஐமேக்ஸ் அந்த மாதிரி. இல்ல ஐமேக்ஸ் இல்லைன்னா இன்னும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் செம்மையா இருக்கும். இந்த சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கு? டைனோசரோட சவுண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்குமே, அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கா? இல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் தரமா இருக்கு. SFX VFX எல்லாம்
தரமா பண்ணிருக்காங்க. சவுண்ட் மிக்சிங்கும் நல்லா தான் இருக்கு. சரி ஓகே. அப்புறம் யார் யார் வந்து ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் பார்க்க போறீங்க, யார் யார் பார்த்துட்டு பாத்துட்டீங்க? வந்திருக்கீங்க, எல்லாருமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.